வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் குறிப்பறிதல். குறள் 1095. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும். குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். என்னை நேராக குறித்து பார்க்காத அத்தன்மையே அல்லாமல் ஒரு கண்ணை சுருக்கினவள் போல் என்னை பார்த்து தனக்குள் மகிழ்வாள். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நேராக பார்க்காமல் கண்களை மேலேற்றி புருவ மத்தியில் பார்க்கும்போது அங்கு ஜோதி ஒளியை காணலாம். அந்த சுருக்கிய பார்வையில் ஜோதி ஒளியை பார்த்து மகிழ்வாள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நேராக பார்க்காமல் கண்களை மேலேற்றி புருவ மத்தியில் பார்க்கும்போது அங்கு ஜோதி ஒளியை காணலாம். அந்த சுருக்கிய பார்வையில் ஜோதி ஒளியை பார்த்து மகிழ்வாள். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.